Students, welcome back. Unit 8 Political Science Planning and Development பற்றி இந்த செஷனில் we are going to discuss. Planning Commission என்ன, அது ஏன் நமக்கு தேவை அப்படிங்கிறத பற்றி in detail we are going to discuss in this particular session. ஒரு நேஷன் அப்படின்னு எடுத்துக்கும் போது எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ண பிளானிங் அப்படின்றது ரொம்பவே அவசியமான விஷயமா இருக்குது. அதுவும் ஒரு நேஷனுடைய வெல்ஃபேர் அப்படின்றது ஒரு சிஸ்டமேட்டிக் பிளானில் தான் அமைஞ்சிருக்கு. சிஸ்டமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், இந்த அவைலபிள் ரிசோர்ஸஸை ரொம்ப நாளைக்கு ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ்க்கு எந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும், எப்படி யூஸ் பண்ணால் பொலிட்டிக்கலி எக்கனாமிக்கலி எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி முழுமையாக மக்களுடைய நல்லதில் மட்டுமே வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் மட்டுமே கருத்தில் கொண்டு எப்படி ஒரு எக்கனாமிக்கலாக பேலன்ஸ் பண்ணி நம்மளுடைய இந்த பிளானிங் எல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே எஸ்பெஷலி இந்த செஷனில் we are going to discuss. இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறதும் கூட. ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு பிளானிங் கமிஷன் ஒரு விஷயம் ஒரு பிளான் பண்ணி ஒரு சிஸ்டமேட்டிக்காக செயல்படுத்துகிறோம் அப்படின்னா அப்போல்லாம் இது ஒரு போலீஸ் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன் ஓல்டன் டேஸ். அப்போல்லாம் மக்களுடைய அந்த செக்யூரிட்டி அதெல்லாம் லா அண்ட் ஆர்டர் இதெல்லாம் மட்டுமே கருத்தில் வச்சுட்டு எந்த ஒரு திட்டத்தையுமே அந்த கவர்மெண்ட் இயக்கிட்டு இருப்பாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. சோசியோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ் ஆஃப் த பீப்புள் அப்படின்றது இப்போ ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அது மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய இந்த வளங்களை எப்படி பப்ளிக் செக்டார் ப்ரைவேட் செக்டார் எல்லோரும் ஈக்குவலாக டேலி பண்ணி கவர்மெண்ட் எப்படி இதில் யாருக்கு இந்த அத்தாரிட்டியை கொடுத்து இதை கரெக்டாக சமமாக கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற பிளானிங்கில் இருந்து பீப்புளுக்கு ஒரு சோஷியோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ் கிடைக்கணுங்கிறதுலேருந்து பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக அண்ட் தென் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் இது எல்லாத்தையும் கருத்தில் வச்சுக்கிட்டு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ப்ரோக்ரஸ் ஆஃப் த நேஷனை மட்டுமே கருத்தில் வச்சுக்கிட்டு பிளான் பண்ணி செயல்படக்கூடியது தான் இந்த பிளானிங் கமிஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறதோட மெயின் ஆப்ஜெக்டிவ் பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக் ப்ரோக்ரஸ் ஆஃப் த பிளானிங் இன் த நேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த ரைட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் இன் யூஸிங் த அப்ரோப்ரியேட் யூட்டிலைசேஷன் ஆஃப் த ரிசோர்ஸஸ். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வளங்களை ஒரு லாங் டேர்முக்கு எப்படி சிஸ்டமேட்டிக்காக யூஸ் பண்ணி எல்லாத்துக்குமே தகுந்த மாதிரி அண்ட் தென் ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய நீட்ஸை டேக்கிள் பண்ணி ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய அந்த டெவலப்மெண்ட்டையும் டேக்கிள் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறதோடைய குறிக்கோளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய பிளானிங் கமிஷன் அப்படின்னாலே அது எக்கனாமிக்கோட தொடர்புடையதாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியது தான் அந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறதும் கூட. ஸோ இந்த நீட் ஃபார் எக்கனாமிக் பிளானிங் நமக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 1936 விஸ்வேஸ்வர் ஐயா அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு பிளான்ட் எக்கானமி ஃபார் இந்தியா அப்படின்ற ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுலேயே அவர் இந்த நாட்டினுடைய 10 இயர்க்கு தேவையான பிளான் ஃபார் இந்தியா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி அவர் அதில் எழுதியிருப்பார். ஸோ அதனால தான் ஹி இஸ் கன்சிடர்ட் அஸ் அ பயனியர் ஆஃப் எக்கனாமிக் பிளானிங் இன் இந்தியா. ஸோ இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் அவர் ஒரு பயனியராக இன்னும் கன்சிடர் பண்ணுறதுக்கு காரணம் அதுதான். அண்ட் தென் 1938 நேஷ்னல் பிளானிங் கமிட்டி அப்படின்றத ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கொண்டுட்டு வராரு. அதில் தான் இந்த நாட்டினுடைய பொருளாதார தேவை என்ன பிளான், பொருளாதார எக்கனாமிக் பிளான் என்ன, எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் எதை பற்றிலாம் அட்ரஸ் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அவங்க கொண்டுட்டு வராங்க. பட் அதுக்கப்புறமா World War II அப்படின்ற ஒரு பெரிய இதனாலையும் அதில் நேஷனல் லீடர்ஸ் நிறைய பேர் தான் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அந்த டைமில். ஸோ அந்த டைமில் இருந்த அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இதனால் அதை கரெக்டாக செயல்படுத்த முடியாமல் போயிடுது. நெக்ஸ்ட் 1944 பாம்பே பிளான் அப்படின்றது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக MN ராய் அப்படின்ற ஒரு இந்தியன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கொண்டு வருவார். அதுக்கப்புறமா அதை தான் நம்ம பீப்புள்ஸ் பிளான் அப்படின்னு கூட சொல்கிறோம். ஏன்னா அதில் அக்ரிகல்ச்சரல் இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கெல்லாம் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது. அடுத்தது காந்தியன் பிளான் அப்படின்றது ஸ்ரீவன் நாராயண் அகர்வால் அப்படின்றவர் 1944 கொண்டுட்டு வருவார். அதுக்கப்புறம் 1950 ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படின்றவர் சர்வோதயா பிளான் அப்படின்னு ஒரு டிராஃப்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் எல்லாம் நம்மளுடைய எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் த நேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும், கொஞ்சம் முன்னாடி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்டிருந்தது. பட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய இந்த திட்டக்குழு அதாவது பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் அன் கான்ஸ்டியூஷனல் பாடி, அது அரசியலமைப்புக்குள்ளே வராது. இதை நம்ம இன்னுமே டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பார்ட் 4 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு கீழே தான் இதை நம்ம வச்சுருக்கோம். அதுவும் மக்களுக்கான சமூகம் மற்றும் பொருளாதார ரீதியான நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிளானிங் கமிஷன் டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியின் கீழே தான் கொண்டு வரப்படுது.
மெயினாக இந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற ஆப்ஜெக்டிவ் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், நம்மளுடைய நேஷனுடைய பர் கேபிட்டா இன்கம் வந்து அச்சீவ் பண்ணணும், நிறைய பேர்த்துக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும், ரிச் பீப்புள் அண்ட் புவர் பீப்புளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாதையை வந்து ரொம்பவே நேரோ ஆக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கருத்தில் கொண்டு தான் ஒரு லாங் டேர்ம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தான் இந்த நேஷ்னல் இந்த பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றத வந்து நம்ம நேஷனில் கொண்டு வராங்க. ஸோ பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா இது வந்து மார்ச் 1950 கொண்டுட்டு வராங்க. 1950 மார்ச்சில் தான் இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கொண்டுட்டு வராங்க. அப்போ இருந்த ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான் இதுக்கு வந்து சேர்மேனாக இருக்கார், சேர்பர்சன். ஸோ இந்த திட்டக்குழு, இந்த பிளானிங் கமிஷனோட ரோல் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு அட்வைசரி ரோலாகவும் செயல்படும். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நடுவில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு அட்வைசரி ரோலையும் வந்து இது ப்ளே பண்ணும் கண்டிப்பாக. அண்ட் தென் இதோட மெயினான டியூட்டி பார்த்திங்கன்னா, இந்த பிளான்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் கரெக்டாக வழி நடத்துறது, இதனுடைய இது செயல்படுத்தினதுக்கப்புறம் இதனோட ஃபுல் ரிசல்ட்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணுறது, இதுதான் இந்த பிளானிங் கமிஷனோட என்டையர் ஒர்க். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பிளானிங் கமிஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இந்த ரிசோர்ஸஸை இந்த நேஷனில் எப்படி யூஸ் பண்ணி ஃப்யூச்சர் நீட்ஸ்க்காகவும் இந்த கண்ட்ரியோடைய டெவலப்மெண்ட்டை நோக்கியும் நம்ம செயல்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பிளானிங் கமிஷனோட மெயின் ஆப்ஜெக்டிவ். அதுலேயும் மெயினாக பார்த்திங்கன்னா, இந்த பிளானிங் கமிஷனில் எப்படி வந்து மெட்டீரியல், கேபிட்டல் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் மெயினாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதனோட ப்ரைமரி டியூட்டி ஆஃப் கமிஷனே பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த ரிசோர்ஸஸை எப்படி வந்து எஃபெக்டிவாகவும் ஒரு பேலன்ஸ்டு மேனர்லேயும் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்க. அதுதான் என்னோடய ப்ரைமரி டியூட்டி. அலாங் வித் தட் பார்த்திங்கன்னா, இந்த பிளானிங் கமிஷனில் மெயினாக ஒரு ப்ரியாரிட்டிஸ் கொடுக்கப்படும். எந்தெந்த விஷயங்களுக்கு நம்ம ப்ரியாரிட்டிஸ் கொடுக்கணும், எந்த விஷயங்களை முதல்ல பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள இந்த ப்ரியாரிட்டிஸ் அலோகேட் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் இதனோட எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பிளானிங் கமிஷனை நம்ம செயல்படுத்துறதுக்கு தடையாக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அனலைஸ் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இதை கண்டிப்பாக பிளான் பண்ணி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரைட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது இதுக்கு நடுவில் ஏதாவது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நடுவில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னாலும் இந்த பிளானிங் கமிஷன் தான் அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு அட்வைசரி பாடியாக இருந்து அதையும் தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இது செயல்படும் போது தான் இந்த பிளானிங் கமிஷன் வந்து ஒரு க்ரோத் ஆஃப் த எக்கானமியை வந்து நமக்கு கண்டிப்பாக வழிநடத்தி செய்யும். அந்த 5 இயர்க்குள்ளே அந்த பிளானை வந்து அவங்க அச்சீவ் பண்ணி அவங்க டார்கெட்டை வந்து அவங்க ஒவ்வொரு அந்த 5 இயர் பிளான் பாஸ் பண்ணி முடித்து அதை வந்து இது பண்ணும்போதும் அச்சீவ் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறதையும் கருத்தில் வச்சுக்கிட்டு தான் இந்த பிளானிங் கமிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பிளானிங் கமிஷனோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணோம், அது மெட்டீரியல், கேபிட்டல் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ். அடுத்து வந்து பேலன்ஸில் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறது, அண்ட் தென் ஸ்டேஜ் பை ஸ்டேஜை எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்குன்னு அனலைஸ் பண்ணி அதை சார்ட் அவுட் பண்ணணும். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நடுவில் ஏதாவது இஷ்யூஸ் வரும்போது அதை அட்வைசரி பாடியாக இருந்து சால்வ் பண்ணி வைக்கணுன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கம்ஸ் காம்போசிஷன் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த பிளானிங் கமிஷனில் வந்து யாரெல்லாம் இருக்காங்க, இது எப்படி செயல்படுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தான் வந்து இந்த பிளானிங் கமிஷன் இதோடைய சேர்மனாக இருப்பாங்க. அவங்க கூட பார்த்திங்கன்னா 4 ஃபுல் டைம் மெம்பர்ஸும் அப்புறம் கொஞ்சம் பார்ட் டைம் மெம்பர்ஸும் இருப்பாங்க. ஸோ இந்த பிளானிங் கமிஷனில் இருக்கக்கூடிய இவங்க எல்லாருக்குமே வந்து கேபினெட் ரேங்கிங் தான் கொடுக்கப்படும். நம்ம ஆல்ரெடி கேபினெட்னா என்ன அப்படின்னு பார்த்துருப்போம், கேபினெட் மினிஸ்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த கேபினெட் ரேங்க் கொடுக்கப்படுது. அண்ட் அலாங் வித் தட் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இந்த ஃபுல் டைமாக இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் கொஞ்சம் சிறந்த விளங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், பிரைம் மினிஸ்டர் தான் சேர்மன் ஆஃப் த பிளானிங் கமிஷன். அவர் தான் இந்த மீட்டிங்கை அட்ரஸ் பண்ணுவார். அண்ட் தென் இது ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணி வழிநடத்தி கொண்டுட்டு போவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெபுட்டி சேர்மன். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையுமே நிர்வாக தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க, டிஃபேக்டோ எக்ஸிக்யூட்டிவ் ஹெட். உண்மையான தலைவர்னா யாருன்னு பார்த்தா இந்த டெபுட்டி சேர்மன் தான். அவங்கக்கிட்ட தான் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மீட்டிங்லேயும் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயங்களை இது பண்ணி டிராஃப்ட் பண்ணி அந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக டிராஃப்ட் பண்ணி சென்ட்ரல் கேபினெட்டுக்கு அனுப்பி வைக்கிறது, இந்த மாதிரி முக்கியமான வேலைகள் எல்லாமே இவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஸோ இவர் தான் அந்த டெபுட்டி சேர்மன் தான் வந்து சேர்மன் அடுத்து இருக்கக்கூடியவர். பட் ஆனால் இவருக்கு எல்லா பொறுப்புகளும் இருக்குது. இவர் பார்லிமெண்ட்லேயும் வந்து இவருக்கான ஒவ்வொரு நிகழ்வுலையும் அழைப்பு விடுக்கப்படும். அலாங் வித் தட் பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரே ஒரு ரைட் இல்லை, என்னென்னா பார்லிமெண்ட்டில் அந்த ஓட்டிங் ரைட் மட்டும் இவருக்கு கிடையாது. மற்றபடி பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரைட்ஸையும் இவர் என்ஜாய் பண்ணுவார்.
அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி அப்படின்றவங்க, அதுக்கு அடுத்து 4 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் பார்ட் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த பார்ட் டைம் மெம்பர்ஸில் இது யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர், பிளானிங் மினிஸ்டர், திட்டக்குழு அமைச்சர், நிதி அமைச்சர், இவங்கெல்லாம் அண்ட் தென் எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர்ஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த திட்டக்குழுவில் ஒரு பார்ட் டைம் மெம்பர்ஸாக இருப்பாங்க. அண்ட் தென் ஃபியூ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களும் அதில் வந்து பார்ட் டைம் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு பிளானிங் கமிஷன் வந்து ஒரு ஸ்மூத் ரன்னிங்க்கும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கரெக்டாக நடக்கிறதுக்கும் வந்து சேர்ந்து முடிவெடுத்து செயல்படுத்துவாங்க. இதை தவிர அடிஷ்னல் செக்ரட்டரி அண்ட் தென் டெபுட்டி செக்ரட்டரி இவங்க எல்லாமும் இந்த பிளானிங் கமிஷனில் இருப்பாங்க. பட் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் சேர்ந்தவங்கள தான் இருப்பாங்க. பிகாஸ் இந்த பிளானிங் கமிஷனே வந்து ஒரு சென்ட்ரல் பாடி தான். ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து பர்டிகுலராக யாரும் இதிலேருந்து ரெப்ரசென்ட் பண்ண மாட்டாங்க. அதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் இருக்குது. இது மெயினாக 3 ஆர்கன்ஸ்க்கு கீழே நமக்கு வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. ஜென்ரல் டிவிஷன், சப்ஜெக்ட் டிவிஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன். ஜென்ரல் டிவிஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்டையராக நம்மளுடைய எக்கானமியை பற்றி ஃபுல்லாக டீல் பண்ணக்கூடியது. சப்ஜெக்ட் டிவிஷன் அப்படின்றது ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது. அக்ரிகல்ச்சர், ஃபுட், பவர், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த மாதிரி. அண்ட் கமிஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரான்ச் அண்ட் எவாலுவேஷன் டிவிஷன்ஸ் இதுக்கு கீழே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் பிளானிங் கமிஷன். ஸோ இந்த பிளானிங் கமிஷனுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் பிளானிங் கவுன்சில். அதே மாதிரி இந்த பிளானிங் கமிஷன் மாதிரியே செயல்படக்கூடிய வேரியஸ் ஆர்கன்ஸ் இருக்குது. அதெல்லாம் தான் நேஷ்னல் பிளானிங் கவுன்சில் அண்ட் நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய திட்டக்குழு அண்ட் தேசிய வளர்ச்சி குழு. நேஷ்னல் பிளானிங் கவுன்சில் வந்து பார்த்திங்கன்னா 1965 நமக்கு 4th இயர் பிளானில் வந்து கொண்டுட்டு வராங்க. அதில் எஸ்பெஷலி இந்த சயின்ஸ் அண்ட் தென் இன்ஜினியரிங், எக்கனாமிக்ஸ் இதில் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கக்கூடியவங்களை வந்து இன்வால்வ் பண்ணி எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், அக்ரிகல்ச்சர், லேண்ட் ரிஃபார்ம், இண்டஸ்ட்ரி, ட்ரேடு இந்த மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக மெயினாக கொண்டுட்டு வராங்க. நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் தென் இவங்க எல்லாமே கலந்துப்பாங்க. இதில் பிரைம் மினிஸ்டர் தான் எகெயின் சேர்மனாக இருப்பார் இந்த நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில்லையும். ஒரு சில கேபினெட் மினிஸ்டர்ஸும் பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் வந்து இருப்பாங்க. அந்த மீட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது இருப்பாங்க. ஸோ அவங்க முன்னணியில் தான் சில விஷயங்கள் இதெல்லாம் விவாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேஷ்னல் பிளானிங் கவுன்சில், நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இது எல்லாமே டுகெதர் சேர்ந்து ஒரு எஃபெக்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவுக்கும் அண்ட் தென் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கும் நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன மாதிரியான விஷயங்களுக்காக உழைச்சி பாடுபடுறாங்க அப்படின்னா இந்த நேஷ்னல் கமிஷன், இந்த திட்டக்குழு இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 5 இயர் பிளான்லேயும் ஒவ்வொரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு கொண்டுட்டு வருவாங்க. ஸோ இந்த இந்தியாவோட மேஜர் ப்ராப்ளமே பாவர்ட்டி தான். பாவர்ட்டி இந்த மாதிரியான விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க மெயினாக. ஸோ இந்த பாவர்ட்டி அப்படிங்கும்போது இந்த growth ஆஃப் எக்கானமி இது ரெண்டுமே டுகெதராக தான் நமக்கு பேசப்படுது. ஸோ growth அப்படின்றது ஒரு பர் கேபிட்டா இன்கம்மை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறது கிடையாது. நம்மளோட ஸ்டாண்டர்டான பீப்புளுடைய லைஃப் ஸ்டைலையும் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஒரு காமன் மேனோட ப்ராப்ளம் அதையும் ஒரு ஸ்டாண்டர்ட் லிவிங் அவங்களுக்கு கொடுக்கறதுலேருந்து நமக்கு வந்து ஒரு பாவர்ட்டியை ஒழிக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பாவர்ட்டி இராடிகேஷன் அப்படின்றது வெறும் வளர்ச்சியை நோக்கி மட்டும் போகிறது கிடையாது. பீப்புளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்லேருந்து எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்களை பார்க்குறதுலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எடுகேஷன், ஹெல்த்து, அவங்களுக்கு தேவையான ஃபுட், கிளாத்திங், ஷெல்டர் இதெல்லாத்தையும் தாண்டி இந்த எஜுகேஷன், ஹெல்த் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து கூட எல்லாமே வந்து இந்த திட்டக்குழுவில் வந்து ஒரு முக்கியமான டார்கெட்டாக வச்சு அதை வந்து அச்சீவ் பண்ணுறது, அதை நோக்கி செயல்படுத்துறது, அதை நோக்கி திட்டங்களை வந்து உருவாக்குறது அப்படிங்கிறத வச்சு செயல்படுறாங்க. ஈவன் 1970 பார்த்திங்கன்னா கரிபி ஹத்தோ அப்படின்னு ஒரு இது வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அந்த பேரில். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் தென் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், இது அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களையும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த 5 இயர் பிளானுக்குள்ளே இந்த எம்ப்ளாய்மெண்ட்டோடைய இதை வந்து ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், நிறைய பேர் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இல்லாதபடி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி செயல்படுத்துகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ், அதாவது ரூரல், அர்பன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாமே ஒருத்தவங்கக்கிட்டேயே சிலவங்க கிட்ட மட்டுமே வெல்த் எல்லாமே போய் சேராமல் ரிச் பீப்புள் கிட்ட மட்டுமே எல்லாமே இருக்கிற மாதிரி இல்லாமல் எல்லாம் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்படணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் செயல்படுத்தக்கூடியது தான் இது. எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும், எஜுகேஷன்லேருந்து எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து எல்லாருக்குமே அது கொடுக்கப்படணும் அப்படிங்கிறத கருத்தில் வச்சுக்கிட்டு அதை டார்கெட்டாக வச்சுட்டு அச்சீவ் பண்ணுறதுக்கும் இந்த 5 இயர் பிளான்ஸில் நிறைய கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நமக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறதே இந்த பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் கூட கொண்டுட்டு வந்திருக்காங்க, அதையும் சொல்கிறாங்க. அண்ட் தென் நிறைய விஷயங்களை இந்த பிளானிங் கமிஷனில் வச்சு டார்கெட்டாக வச்சு கொண்டுட்டு வந்து சில விஷயங்களை செயல்படுத்தியிருக்காங்க, சிலதை பாதி வரைக்கும் செயல்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் பற்றி கூட உங்களுக்கு அங்கே ஒரு டுயூனோவில் கொடுத்துருக்காங்க, அதையும் ரீட் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் டெமோக்ராட்டிக் சோஷியலிசம். ஜவஹர்லால் நேரு வந்து ஃபஸ்ட்டு இதை சேர்பர்சனாக இருக்கும்போது தான் சோவியத் யூனியன் கிட்ட அவங்களுடைய இதை பார்த்துட்டு இந்த ஆர்கிடெக்ட் ஆஃப்
ஜவஹர்லால் நேரு தான் நம்ம ஆர்கிடெக்ட் ஆஃப் பிளானிங் கமிஷன் அப்படின்னே சொல்லுவோம். அந்த சோவியத் யூனியன்லேருந்து நமக்கு இந்த டெமோக்ராட்டிக் சோஷியலிசம், அதாவது மக்களாட்சி சமதர்மம் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து இதில் கொண்டுட்டு வருவார். ஸோ லிபரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படிங்கிறது வந்து அவர் கண்டிப்பாக இந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அவர் வந்து பிளானிங் கமிஷனோட சேர்மனாக இருக்கும்போது இதை அறிமுகப்படுத்தி வைப்பார். சோவியத் மாடல் தான் இது. அண்ட் தென் இந்த 2 ஐடியாஸையும் டுகெதர் கொண்டுட்டு வரணும், டெமோக்ராட்டிக் அண்ட் சோஷியலிசம், அது ரெண்டையும் சேர்த்து டுகெதராக கொண்டு வரணும் அப்படிங்கிறத கருத்தில் வச்சுக்கிட்டு தான் இதை கொண்டுட்டு வருவாங்க. அண்ட் தென் மிக்சட் எக்கானமி பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா ஒவ்வொரு பிளானிங் கமிஷனுக்கு அப்புறம் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மிக்சட் எக்கானமி தான் இருக்குது நம்ம இந்தியாவில். அதாவது ஃபுல்லாகவே ப்ரைவேட்டாக இல்லாமல் ஃபுல்லாகவே பப்ளிக் இல்லாமல் எல்லாமே கலந்து செயல்படக்கூடியதாக இருக்குது நம்மளுடைய எக்கானமி. ப்ரைவேட் செக்டர்ஸ், ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் இது எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுற விதமாகவும் பப்ளிக் செக்டாரை வந்து இன்னும் அதிகம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவுமே இந்த அதுக்காகவே இந்த லிபரல் பாலிசியை வந்து நமக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மிக்சட் எக்கானமி அப்படின்றது இந்தியாவை பார்த்து இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் வந்து இன்ஸ்பயர் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பாலிசி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 1956 இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெவல்யூஷன் கொண்டு வர்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1956 ஏப்ரலில் இந்தியன் பார்லிமெண்ட்டில் அதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய கைட்லைன் படி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா இந்த 5 இயர் பிளான் அப்படிங்கிறது ஒரு ரெசல்யூஷன் பேசிஸில் நமக்கு கொண்டுட்டு வராங்க. மெயினாக அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி மூலியமாக ஒரு 3 கேட்டகரிஸ்க்கு கீழே கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அந்த ஸ்டேட்டே ஓன் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் அந்த ஸ்டேட்டுக்கு கீழே இருக்கும், பட் பப்ளிக் என்டர்பிரைசஸும் அதில் கொஞ்சம் தலையிடுவாங்க. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா பியூராக ப்ரைவேட் செக்டாருக்கு கீழே தான் எல்லாமே செயல்படும். ஸோ அந்த ஸ்டேட் வந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் ஓவர் டேக் ஓவர் த கண்ட்ரோல், அவங்க வந்து கண்டிப்பாக அந்த கண்ட்ரோலை வந்து அவங்கக்கிட்ட தான் வச்சுருப்பாங்க. பட் தேர்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா முழுமையாக அவங்கக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டாலும் அவங்க வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்காகவோ செல்ஃப் ப்ராஃபிட்டுக்காகவோ செல்ஃப் மோட்டிவ்காகவோ அந்த இண்டஸ்ட்ரீஸை ப்ரைவேட்டுக்கு கீழே செயல்படாமல் ஒரு சொசைட்டி அண்ட் சொசைட்டியோட வெல்ஃபேருக்காகவே டாப் ப்ரியாரிட்டி அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து அழுத்தமாக அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அப்புறம் தான் இந்த பிளானிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே நமக்கு வந்து ஒரு மிக்சட் எக்கானமி அப்படிங்கிறதுக்கு கீழே கொண்டுட்டு வருது. ஸோ அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி செயல்பட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோத்தை வந்து இன்னும் வலுப்படுத்தும், சோஷியல் ஜஸ்டிஸை இன்னும் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இது ஃபுல்லாகவே இந்த லிபரல் பாலிசியை ஃபாலோ பண்ணி கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 1991 எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் நிறையா கொண்டு வந்ததுக்கப்புறமா அப்போ இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட், அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் PV நரசிம்மராவ் அவரோட பீரியடில் ஒரு புது இண்டஸ்ட்ரியல் பாலிசி அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஜூலை 1991. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த லிபரலைசேஷன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து மெயினாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதிலிருந்து இந்தியன் எக்கானமி அப்படின்றது மெயினாக வந்து அதுக்கு இருக்கக்கூடிய நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய தடைகளை வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து அவங்க ரிமூவ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிஃபார்ம் மூலியமாக இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் டெக்னாலஜி பாலிசி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டிரெக்ட் டீலிங் வந்து அங்கே வச்சுக்க முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்னுமே நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு அதிகப்படுத்துது. இண்டஸ்ட்ரி ரிகார்டிங்காக இருக்கக்கூடியது எல்லாமே வலுவடையுது. நல்ல ஒரு ரிஃபார்மாக இது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அடுத்து 7th 5 இயர் பிளானில் படி பார்த்திங்கன்னா 1990 அப்போ வந்து 7th 5 இயர் பிளான் முடியுது. அதுக்கப்புறமா 8th 5 இயர் பிளானை நான் கொண்டுட்டு வர முடியல. அதனால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த 2 இயரும் 1990 to 91 அண்ட் 91 to 92 இது ரெண்டுமே 5 இயர் பிளானாக கொண்டு வராமல் 2 வருஷமும் ஆனுவல் பிளான், ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த திட்டங்களை வந்து தனித்தனியாக செயல்படுத்துகிறாங்க, ஆனுவல் பிளானாக கொண்டுட்டு வராங்க. ஸோ 8th 5 இயர் பிளான் அப்படின்றது வந்து 1992 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நிறையா 5 இயர் பிளான்ஸ் எல்லாம் போயிருக்கு. 2014 வரைக்கும் நம்ம இந்த பிளானிங் கமிஷன் இந்த 5 இயர் பிளான் அப்படிங்கிறது கீழே தான் நம்மளுடைய இந்த இது ஃபுல்லாகவே செயல்பட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் 2015 தான் நமக்கு வந்து இந்த 5 இயர் பிளான் அப்படிங்கிறத மாற்றி ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி நித்தி ஆயோக், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிற பேரில் நித்தி ஆயோக் அப்படின்னு கொண்டுட்டு வருவாங்க. ஸோ இந்த நித்தி ஆயோக் வரத்துக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது தான் வந்து 5 ஆண்டு திட்டம், இதுதான் 5 இயர் பிளானிங், அதுதான் வந்து செயல்பட்டு இருந்தது. ஈவன் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து மெயினாக பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து நிறைய எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் கொண்டுட்டு வந்திருந்தாலும் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா அது வந்து கான்ஸ்டியூஷனில் சேர்த்தப்படாமல் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியின் கீழே வந்து இந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தது 2014 வரைக்கும். ஸோ இது வந்து முக்கியம். பிளானிங் கமிஷன்னா என்ன, அது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதில் யாரெல்லாம் வந்து மெயினாக சேர்பர்சன்ஸ் அண்ட் மெம்பர்ஸாக இருப்பாங்க, அண்ட் தென் இது எது வரைக்கும் செயல்பட்டது அப்படிங்கிறது தான் மெயினாக இந்த பர்டிகுலர் செஷனில் we have discussed. In next session we'll discuss about Niti Aayog. Thank you children.